வெல்கம் டு கங்காஸ் பேசிக் மேத்ஸ். இதுவரை ஆதரவு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் உங்கள் நோட்புக் நோட்ஸை மறக்க வேண்டாம் என்று நினைவுபடுத்திக் கொண்டும் பாடத்திற்கு செல்வோம். இந்த வீடியோவில் நாங்கள் தசம எண்களை எழுதுறது, அதை வாசிக்கிறது என்னென்னு பார்ப்போம். அதே நேரம் கூட்டுற முறை என்னென்றும் கழிக்கிற முறை என்னென்றும் தசம எண்களை 10 மடங்கால் பெருக்கிறது வகுக்கிறது முறையை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் தசம எண்கள் என்றால் என்னென்னு பார்ப்போம். ஒரு நம்பரில் முழு எண் ஹோல் நம்பர் அதின் இடது பக்கம் இருக்கிறது முழு எண்கள், வலது பக்கம் அதாவது தசம் புள்ளி வச்சா பிறகு வர வலது பக்கம் இருக்கிற நம்பர்கள் தசம எண்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் இதை புள்ளிக்கு அடுத்து வர நம்பர்களை முதலாவது தசமம், ரெண்டாவது தசமம், மூன்றாவது தசம இலக்கம் என்று சொல்லும். இங்கே ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா 15.75 தான் இதை வாசிக்கணும். 15.75 வாசிக்கக்கூடாது. இதில் முழு எண் பகுதி 15, தசத்துக்கு பிறகு வர நம்பர் 7, 5. முழு எண் பகுதியில் புள்ளி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதுன்ற வலது பக்கமாக ஒரு புள்ளியை வச்சுட்டு எங்களுக்கு தேவையான அளவு பூஜ்ஜியங்களை சைவர்களை போட்டு கொள்ளலாம். அடுத்ததாக இதில் நாங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னென்னா, அரைவாசின்னு சொன்னால் 0.5, கால்வாசின்னு சொன்னால் அது 0.25, முக்காவாசி என்று சொன்னால் 0.75. இந்த 10 ஒன்றுண்டா 0.1, 3 அதாவது 1.5 என்று சொன்னால் 1.5 போகும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. முதல்ல நாங்கள் தசமங்களை எப்படி கூட்டுறேன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன செய்யணும்னா, நாங்கள் தசமங்கள் எல்லாம் நேர வார மாதிரி ஒன்று நம்பர்களை எழுதி போட்டு, ஏதாவது இடைவெளி இருந்தால் அதுக்கு பூஜ்ஜியம் போடணுமென்று கட்டாயம் இல்லை. நார்மலாக கூட்டுற மாதிரி கூட்டி போட்டு விடைய போட வேண்டியது தான். இப்போ ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இதில் 2.137 16.4 கூட்ட போகிறோம். அப்போ நாங்கள் முதல்ல எழுதுவோம். 2.137 அதோட 16.4 கூட்ட போகிறோம். இல்லை விருப்பம் வேண்டாம், நீங்கள் பூஜ்ஜியம் போடலாம், இல்லாட்டி விடலாம். 7 அப்படியே கீழே இறக்கலாம், 3 கீழே இறக்குவோம். 4 3 5, மறக்காமல் தசத்துக்கு நேர தசத்தை போடுங்க. 6 2 8, இந்த 1 அப்படியே கீழே இறக்கணும் என்றால் விட 18.537. அவ்வளோதான் கூட்டல். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 3.475, அடுத்தது 94.6, அடுத்தது 0.021. இதை கூட்ட போகிறோம். கூட்டல் அடையாளத்தை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. 5 3 6, 7 2 9, 6 4 10. அப்போ 0 எழுதி ஒரு மிச்சம். தசத்துக்கு நேராக தசத்தை மறக்காமல் போடுங்கோ. 3 3 4, 4 4 8, இந்த 9 அப்படியே கீழே இறக்கணுமெண்டா விட 98.096. அடுத்ததாக இன்னும் ஒரு கணக்கு பார்ப்பேன். 109, இதுக்குள்ள பின்னால் தசம் இல்லை. அப்போ இன்றைக்கி நாங்கள் தசம் ஊற்றி போட்டு ஒரு 2 0 போட்டு வைப்போம். அடுத்ததாக 0.0
0.7 மற்றது 2.3 கூட்ட போகிறோம். 7 அப்படி இறக்கிறது 7 சைவரும் 7 தான். 3 சைவரை கூட்டினா 3 தான். 9 2 11 1 எழுதி ஒரு மிச்சம் 0 1 1 இந்த 1 அப்போ விட 111.37 உங்களுக்கு ப்ராக்டிஸுக்கு 2 கணக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி செய்து பாருங்க. இப்போ நாங்கள் தசமங்களை எப்படி கழிக்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கும் கூட்டல் செய்த மாதிரி அதே மாதிரி தான் கீழே எழுதி போட்டு கழிக்க வேணும். இதில் ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா 8.37 4.63 கழிக்க வேணும். இப்போ 7 3 போனால் 4, 3 6 போகாது. கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா 13, 13 6 போச்சு என்றால் 7. கடன் வாங்கினதை மறக்கக்கூடாது. இவர்கிட்ட 7 தான் இருக்குது. 7ல் 4 போனால் 3. அப்போ விட 3.74. இன்னும் ஒரு உதாரணம் பார்ப்போம். இது இப்போ முழு எண்ணிலிருந்து தசமத்தை கழிக்க போகிறோம். ஆன வழியாக நாங்கள் கட்டாயம் முழு எண்ணை எழுதி தசங்குத்தி 0 போடணும். கழிக்க போகிற நம்பருக்கு பின்னுக்கு இருக்கிற தானத்திலேயும் 3 தசம தானம் இருக்குது. அப்போ 3 0 போடுவோம். அப்போ 0.947 கழிக்க போகிறோம். இதில் 0 போகாது. கடன் வாங்கணும். பக்கத்தாள்கிட்ட கேட்பார், இல்லை அவர்கிட்ட பக்கத்தாள்கிட்டையும் இல்லை. அங்கால 16 தான் வாங்கணும். அவர்கிட்ட இருந்து 1 வாங்கினா இவர்கிட்ட 10. இது நார்மல் கழித்தல் மாதிரி தான். தசத்துக்கு முன்னுக்கு போய் கடன் வாங்க பயப்பட தேவையில்லை. இவர்கிட்ட 9, இவர்கிட்ட 10 இருக்கும். அப்போ இவைட்டெல்லாம் 9 தான் இருக்குது. இப்போ இவர்கிட்ட 10 இருக்குது. 10ல் 3 போனால் 7, 9ல் 4 போனால் 5. இவர் 9 வச்சிருக்க. 9ல் 9 போச்சுண்டா 0 தசம். இவர் கடன் கொடுத்தவர் ஏற்கனவே இப்போ இவர்கிட்ட 5 தான் இருக்குது. அந்த 5 அப்படியே கீழே இறக்கி விடுவோம். இந்த ஒன்றையும் கீழே இறக்கின வேண்டாம். விட 15.053. இனி ஒரு வித்தியாசமான கழித்தலை பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இது வித்தியாசம். இஞ்சால் இருக்கிறது பெரிய சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்க சொல்லி இருக்குது. நாங்கள் முதல் வீடியோவிலேயே இதை பற்றி படித்த நாங்கள் எப்போவும் பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை கழிக்கலாம். ஆனால் பேருந்து விட கொடுக்கல பெரிய நம்பருடைய அடையாளத்தை கொடுக்கணும். அப்போ இதில் பெரிய நம்பர் 224.672. இதிலேருந்து நாங்கள் கழிக்க வேண்டியது 96.34 கழிக்க போகிறோம். 2 அப்படி இறக்குவோம். 7ல் 4 போனால் 3, 6ல் 3 போனாலும் 3 தசம். இறக்காமல் குத்தணும். 4ல் 6 போகாது. கடன் வாங்கின வேண்டாம் 14. அந்த 14லேருந்து 6 கழிக்கிறதுக்கும் ஒரு குறுக்கு வழி இருக்குது. என்னென்னா 10லேருந்து 6 போனால் 4, அந்த 4 இந்த 4 சேர்த்தா 8. அப்படி சுகமாக கழிச்சு கொள்ளலாம். 14லேருந்து 6 கழிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. இது இப்படி கழிச்சு கொள்ளலாம். கடன் வாங்கினா மறக்கக்கூடாது. இவர்கிட்ட 1 இருக்குது. 1ல் 9 போகாது. அப்போ கடன் திருப்பி வாங்கணும். 11. 11லேருந்து 9 போனால் 2. இவர்கிட்டையும் கடன் வாங்கினாங்க. இவரும் 1 தான் போய் வச்சிருக்கிறார். அந்த 1 கீழே போட்டு விட்ட வேண்டாம். விட 128.332. இங்கே என்னத்தை மறக்கக்கூடாது, பெரிய எண்ணின் அடையாளத்தை கொடுக்கணும். கட்டாயம் மைனஸ் கொடுக்கணும்.
தேவையென்றால் இதுக்கு ஒரு பிரேக்கெட் பண்ணி விட்டோம் என்றால் வடிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 2 கணக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் தசம எண்களை 10 மடங்கால் பெருக்கிறது என்னென்று வகுக்கிறது என்னென்று பார்ப்போம். இது சரியான ஈஸி. என்னென்னா 10ஆல் பெருக்கிறேன்னு சொன்னால் இந்த தசம் ஒரு தானம் அப்படியே பின்னுக்கு போகும். உதாரணத்துக்கு இங்கே 3.4 இருக்குது. இப்போ இந்த 3.4 10ஆல் பெருக்கினா 3 4 இந்த தசம் பின்னால் போயிட்டுது. தசம் குத்தி சைவர் போடணுமெண்டா முக்கியம் இல்லை, போட்டாலும் பிழை இல்லை, போடுறது இல்லை நாங்கள் சரிதானே. அப்போ அதை அழிச்சு விடுவோம். அடுத்ததாக இதை 100ஆல் பெருக்க போகிறோம். 100ஆல் பெருக்க இதுக்கு தசம் இல்லை. எங்களுக்கு தெரியும் என்னென்று, ஒரு தானத்துக்கு தசம் இல்லாட்டி அதுக்கு பின்னால் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த தசம் 2 தானம் பின்னால் போகணும். இப்போ இந்த 2 தானத்துக்கு பதிலாக 2 0 போட்டு விட்டோம்னா சரி. அப்போ 125 100ஆல் பெருக்கினா 12,500. இது சுகமான வழி. இப்போ இது 1000ஆல் பெருக்கிறேன்னு சொன்னால் இந்த 0.034 1000ஆல் பெருக்க இந்த தசம் 3 தானம் பின்னால் போகுது. 1 2 3 தானம் பின்னால் போனால் 4க்கு பக்கத்தில் பின்னால் 4க்கு பின்னால் வரும். அப்போ முன்னுக்கு நாங்கள் சைவர் போட தேவையில்லை. இந்த தசம் வலிக்கிட்டு போனால் அப்புறம் தசம் இந்த சைவர்கள் தேவையில்லை. அப்போ 34.7 விட வரப்போகுது. அதே மாதிரி இனி வகுத்தலை பார்ப்போம். பெருக்கலுக்கு முன்னால் போனபடியாக வகுத்தலுக்கு பெருக்கலுக்கு பின்னால் போனபடியாக வகுத்தலுக்கு முன்னால் போகுது. அப்போ நாங்கள் இதில் 136 இருக்குது. 136 பாருங்க எழுதுறேன். எழுதி போட்டு இதை வகுக்கிறேன்டா ஒரு தானம் இதுக்கு தசம் பின்னுக்கு தான் நிற்கிது. அந்த தசம் ஒரு தானம் முன்னுக்கு போகுது. அப்போ இதில் தசத்தை குத்தினா விட 13.5. அதே மாதிரி இன்னொரு வகுத்தில் பார்ப்போம். இதில் 100ஆல் வகுக்க போகிறோம். இந்த தசம் இன்னும் முன்னுக்கு 2 தானம் போகணும். அப்போ நாங்கள் ஒரு நம்பருக்கு முன்னுக்கு தசத்துக்கு முன்னுக்கு 0 போடலாம் தானே. அப்போ நாங்கள் ஒரு 2 0 போடுவோம். ஏற்கனவே ஒன்று இருக்குது 4 5. இப்போ இதில் தசம் இங்கே நின்றது. இதிலிருந்து 1 2 தானம் போகணும். ஏனெண்டா 100ல் 2 0 இருக்குது. அப்போ இதில் 2 தானம் முன்னுக்கு போகுது. அப்போ விட 0.0045. அடுத்ததாக இந்த வகுத்தில் பார்ப்போம். இது 1000ஆல் வகுக்க சொல்லி இருக்குது. அப்போ 12 தசம் இருக்குது, எழுத தேவையில்லை. 8 1 7 3 4. இப்போ தசம் 2க்கு பின்னால் இருந்தது. இதிலேருந்து 2 தானம் முன்னுக்கு போகுது. அப்போ முன்னுக்கு தசம் குத்திட்டு என்றால் கட்டாயம் என்ன செய்ய வேணும், நாங்கள் தசத்துக்கு முன்னுக்கு ஒரு 0 வச்சு விடணும். அப்போ 0 என்று சொல்லித்தான் இது எழுத வேணும். இதையும் ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா சரி. அதாவது 16 இப்போ 4ஆல் வகுக்கிறேன்னு சொன்னால் அதை 16க்கு கீழே 4 16 கீழ் 4 என்று எழுதலாம். 16 4ஆல் வகுத்தா 4 தான் விட. நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு அட்டவணை மாதிரி ஒன்று தந்திருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு இதை இப்போ ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்கோ, நோட்புக்கில் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களுக்கு கொஞ்சம் பயிற்சியும் தந்திருக்கிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொண்டு அதே பழைய பெல் பட்டனை அமர்த்துங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.